ஜோதிடத்துல லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் என்ன பலன்? நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரகமா லக்னத்த பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு லக்னத்தில் ராகு பகவான். ராகு பகவான் சொந்த வீடு இல்லாதவர். ராகு பகவான் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நிழல் ராகு, சந்திரனுடைய நிழல் கேது. பிரம்மாண்ட கிரகம். இந்த கிரகம் ஜாதருடைய லக்னத்தில் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போமா? லக்னத்தில் ராகு இருந்தா 7ஆம் இடத்தில் கேது இருக்கும். லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது. சார் இந்த ராகு போன லக்னம் என்ன சார் செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜாதகர் கோவக்காரர். இந்த பாம்புக்கு வர மாதிரி கோவம் வரும்னு சொல்றாங்க இல்லையா? ஜாதகர் கோவக்காரர். சொந்த வீடு இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாடகை வீட்டுல போய் குடியிருப்பான். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வாடகை வீட்டுல குடியிருக்கக்கூடியது. நல்ல அமைப்பில் இருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சுவர்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொந்த வீடே வாடகை வீடே ஆயிடும். இடம் விட்டு இடம் மாறி புகழடையக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த தலையில ஸ்கின் ப்ராப்ளம், பொடுகு, இதெல்லாம் ஒரு தலை சம்பந்தப்பட்ட ஒரு காயங்கள், ஒரு கண்டம் தப்பிப்பாரு, இதெல்லாம் உண்டு. ராகு பகவானை பொறுத்தவரையும் அதனுடைய வீடு கொடுத்த வலுவா இருந்தா தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகரிக்கும். ஒரு சினிமா தொழில், படம் பிடிக்கக்கூடிய ஒரு தொழில், ஜெராக்ஸ் கடை, இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். மெயின் ரோட்ல குடியிருக்கக்கூடியது, காடு பகுதியில் குடியிருக்கக்கூடியது, வனம் சார்ந்த பகுதியில் குடியிருக்கக்கூடியது, மெயின் ரோட்லயே நான் குடியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னுடைய ஜென்ம லக்னத்தில் ராகு பகவான். சரி, திருமண விஷயத்துல ஒரு கசப்பு கொடுத்துரும். காதல் திருமணம், அந்த மதம் மாறிய திருமணங்கள், ஒரு கலப்பு திருமணங்கள், திருமணத்தில் ஒருடைய தடை தாமதங்கள், கசப்பு ஏற்படுவது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா லக்ன ராகு. அதான் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றது. தோஷம் என்றால் குற்றம். இது கொடுத்து விடும். மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு கொடுத்துரும். இவங்க குடும்பத்தை சாமி ஆடுறது, இதெல்லாம் இருக்க செய்யும். லக்ன ராகு இவருடைய தாத்தா, தாய்மாமன் இவர்களுக்கு இருதார தோஷங்களை கொடுத்து விடும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கசப்பு கொடுக்கும். இவருடைய மனைவிக்கு, ஜாதகருடைய மனைவிக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு இருக்கும். ஜாதகருக்கோ அவருடைய மனைவிக்கோ உடன் பிறந்தோர் இருக்க மாட்டாங்க. இருந்தா அவர் சிறப்பா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் லக்ன ராகு. பொதுவாக லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால், ஒரு சுபர்கள் தொடர்பு கொண்டால் துர்க்கை அம்மனுடைய ஆசி பெற்றவர் அப்படின்னு பொருள். நன்றி, வணக்கம்.